வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அருளிய இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி என்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்திலிருந்து 3 பதிவுகளை வெளியிட்டிருந்திருக்கேன். பார்க்காதவங்க அந்த பதிவுகளை பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு வாங்க. நன்றி. இன்றைய பதிவில் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான சக்தியுமே இருக்குது. இறைவனுடைய உணர்வு நிலையோட நம்முடைய உணர்வு நிலை ஒன்றிருச்சு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தை வேணும்னாலும் நம்ம விரும்பியபடி மாற்றிக்க முடியும்னு சொல்கிறார். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மோட்டார் பைக்கோட பாகத்தையோ அல்லது ஒரு வாகனத்தோட பாகத்தையோ வேறு ஒரு பாகத்தை வச்சு புதுப்பிக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்தூல சரீரத்தில் இது போன்ற மாற்றங்களை கொண்டு வர்றது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா செல்களையும் கட்டுப்படுத்தும் மனம்தான் இதற்கு அடிப்படையான காரணியாக விளங்குது. ஒருவன் தன்னோட மனசை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக கொண்டு வந்துட்டான் அப்படின்னா நம்மளுடைய உடலில் எந்த பாகத்தை வேணும்னாலும் எத்தனை முறை வேணும்னாலும் மாற்றிக்கொள்ளவோ அல்லது புதுப்பிக்கவோ முடியும்னு சொல்கிறாரு. இறைவன் நிச்சயமாக நம்மக்கிட்ட ஸ்தூல வடிவம் எடுத்து வருவார். உங்கள் கற்பனைக்கு எட்டாத உருவில் இருப்பார். உங்களைப் போலவே அவர் உண்மையானவர் மற்றும் நிஜமானவர். இறைவன் நம்மளுக்கு எப்பொழுதுமே பதிலளித்து கொண்டே தான் இருக்கிறாரு. அவருடைய எண்ண அதிர்வுகள் நம்மக்கிட்ட அனுப்பப்பட்டு கொண்டே தான் இருக்கு. ஆனால் இதற்கு சக்தி தேவை. சக்தி ஒலியாக வெளிப்படுகிறது, அதாவது சவுண்டாக வெளிப்படுகிறது. இறைவன் உணர்வுமயமானவன். இறைவன்தான் சக்தி. பேசுதல் என்றால் அலை எதிர்வடைதலாகும். அவனுடைய பிரபஞ்ச சக்தியின் அலையதிர்வின் மூலமாக அவன் எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் படைப்பின் அன்னையாக ஆகி தானாகவே நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் உருவெடுத்து கொள்கிறான். கண்களுக்கு புலப்படாத அன்னையானவள் கண்களுக்கு புலப்படும் வடிவங்களாக, அதாவது மலர்கள், மலைகள், சமுத்திரங்கள் மற்றும் நட்சத்திரங்களில் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். ஜடப்பொருள் என்பது என்ன? அது இறைவனுடைய பிரபஞ்ச சக்தியின் அலையதிர்வின் ஒரு குறிப்பிட்ட வீதமே தவிர வேறு ஒன்றுமில்லை. பிரபஞ்சத்தில் எந்த வடிவமும் உண்மையாக திடப்பொருளாக இல்லை. அவ்வாறு தோற்றமளிப்பதானது அவனுடைய சக்தியின் நெருக்கமாக அல்லது ஸ்தூலமாக அமைக்கப்பட்ட அலையதிர்வுதான். இறைவன் நம்முடன் அலையதிர்வுகள் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இறைவன்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்வது எப்படி? அதுதான் இப்போ கேள்வியே அமையுது. எல்லா காரியத்தையும் விட இதுதான் ரொம்ப ஒரு கடினமான விஷயம்னு சொல்கிறாரு பரமஹம்ச யோகானந்தர். நீங்கள் ஒரு மலையோடு பேசினா அந்த மலை உங்களுக்கு திரும்பி மறுமொழி கூறாது. ஆனால் ஒரு மலரோடு பேசினா, அதாவது ஒரு பூவோடு பேசினா அந்த பூக்கிட்ட இருந்து ஒரு சிறிது மறுமொழி வருவதை உங்களால் உணர முடியும். அதாவது அந்த பூ உங்களுக்கு மறுமொழி கூறுவதை உங்களால் உணர முடியும். அது தலையாட்டுறதா இருக்கட்டும், அதை அசைகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது உங்களுக்கு திரும்பி ரிப்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, மனிதர்களை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம தினசரி மனிதர்கள்கிட்ட பேசுகிறோம். ஸோ மனிதர்கள் பேசுகிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா பரமஹம்ச யோகானந்தர், மலர்களையோ அல்லது மனிதர்களையோ விட கடவுள் பதில் அளிக்கிற திறனில் குறைந்தவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது கடவுள் ஏன் நம்மளை மட்டும் பேச வச்சுக்கிட்டே இருக்காரு? அவர் திரும்பி நம்மளுக்கு மறுமொழி கூற மாட்டாரு அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட எழலாம். ஆனால் பிரச்சனை இங்கே நம்மக்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட இல்லை. நம்முடைய உள்ளுணர்வு என்னும் தொலைபேசி அமைப்பு சீர்குலைந்து விட்டது. கடவுள் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே பேசிக்கிட்டே தான் இருக்காரு. கடவுள் நம்மளை கூப்பிடுறாரு. கடவுள் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்காரு. ஆனால்
நம்மனால தான் அவர் குரலை கேட்க முடியல, அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியல. பிரச்சனை இங்கே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன் நம்மளால கடவுளோட குரலை கேட்க முடியல, என்ன பண்ணால் கேட்க முடியும் அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். அடுத்த பதிவிற்காக காத்திருங்க. நன்றி.